சிலுவை நமது பலமாய் எழுகின்றதே. பாதை சுடர்கின்றதே, இயேசுவில் பயணம் தொடர்கின்றதே. பாரமான சிலுவை நமது பலமாய் எழுகின்றதே. இன்பமே இன்பமே வாழ்வின் சிலுவைகள் இன்பமே. இன்பமே இன்பமே வாழ்வின் சிலுவைகள் இன்பமே. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் ஷாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். முன்னும் பின்னும் ஷாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். இன்னும் விண்ணகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஆயிரக்கணக்கான வருடங்களால் இம்மாண்டவரே உம்மை எதிர்பார்த்தோம். இஸ்ரேல் ஜனங்களை ஆள வரும் எம் இயேசு ரட்சகரே எழுந்தருளும். ஹோசானா தாவீதின் புதல்வா, ஹோசானா 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 தாவீதின் புதல்வா, ஹோசானா ஹோசானா ஹோசானா.
மாமரி வயிற்றினில் பிறந்தவரே, மாசுசை கரங்களில் தவழ்ந்தவரே, மானிடர் குலத்தினில் உதித்தவரே, எம்மன்னவரே எழுந்தருள்வீரே. உசானா தாவீதின் புதல்வா, உசானா 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 தாவீதின் புதல்வா, உசானா உசானா உசானா. நான் ஒரு மாபாவி, என்னை ஆண்டு நடத்துவீர் தேவாவே. ஐயா நான் ஒரு மாபாவி, என்னை ஆண்டு நடத்துவி தேவாவி. ஐயா இது கருணமையா எங்கள் நீரந்த சமயமையா. மெய்யா இது கருணமையா எங்கள் வீதிலிரங்க சமயமையா. ஐயா இப்போதென் மேலிறங்கி வெகு அவசியம் வரவேணும் தேவாவி. ஐயா இப்போதென் மேலிறங்கி வெகு அவசியம் வரவேணும் தேவாவி. ஐயா நான் ஒரு மாபாவி, என்னை ஆண்டு நடத்துவே தேவாவி. கிறிஸ்தவ ஒன்றிப்பு குருத்தோலை பவனி வெற்றிகரமாக நிறைவு பெற்று அதனுடைய தொடர்ச்சியாக
ஆண்டவருடைய பாடுகளின் ஞாயிறு திருவழிபாடு இப்பொழுது தொடங்குகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இங்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நல் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். விசேஷ விதமாக இந்த அருமையான நிகழ்வுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வரவேற்றுக் கொள்வதிலே அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். மிக திரளாக கூடி வந்திருக்கின்ற ஆர்சி, டிஎல்சி, சிஎஸ்ஐ திருச்சபை மக்கள், ஆலய செயலர், பொருளர், குருவானவர்கள், அருள் சகோதரிகள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்வதிலே அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவேண்டல் செய்வோம். வெற்றி வீரராக, சாந்த குணமுள்ளவராக எருசலேம் மாநகரத்திலே அநேகருடைய வரவேற்பையும் ஆரவாரத்தையும், குறிப்பாக பண்டிகைக்கு வந்த திரளான மக்களுடைய தலைவராக வந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, திருச்சியில் இருக்கிற 3 முக்கியமான திரு அவைகளுடைய திருப்பணியாளர்களாக, விசுவாச குடும்பத்தாராக ஒன்றிணைத்து இந்த சாட்சியின் பவனியை நடத்துவதற்கு நீ தந்த கிருபைக்காக, ஆலோசனைக்காக, இதற்காக உதவி செய்த அனைத்து மக்கள் அவர்களை நீர் ஊக்குவித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மேடையிலே வீற்றிருக்கிற எங்களுடைய 3 அவைகளுடைய தலைவர்கள் அனைவருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்தி நீர் அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இறைவேண்டல் செய்கிறோம். இந்த பவனியிலே கலந்து கொண்ட மக்கள், அதற்காக உதவி செய்தவர்கள், இப்பொழுதும் இந்த மாலை நிகழ்விலே வந்து கலந்து கொண்டிருக்கிற இறை மக்கள், அருட்தொண்டர்கள், உம்முடைய பணியை சீரும் சிறப்புமாக செய்து வருகிற எங்களுடைய அருட்சகோதரிகள் மற்றும் இந்த மாலை நிகழ்விலே வந்து எங்களுக்காக பாடல்களை பாடுகிற பாடகர் குழுவினர் அனைவருக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமேன். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திரு அவையினுடைய தூய திருத்துவ பேராலய பாடகர் குழுவினர் தொடக்க பாடலை வழங்குகிறார்கள். தூய லூக்கா 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரை. அவர்கள் இயேசுவை இழுத்து சென்று கொண்டபோது சிரேன் ஊரை சேர்ந்த சீமோன் என்பவன் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். அவர்கள் அவரை பிடித்து அவர் மேல் இயேசுவின் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போக செய்தார்கள். பெருந்திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரிவித்து பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்போது மலடிகள் பேறு பெற்றோர் என்றும் பிள்ளை பெறாதோரும் பால் கொடாதோரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்வார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும், குண்டுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்வார்கள். பச்சை மரத்திற்கு இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்திற்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் என்றார். வேறு 2 குற்றவாளிகளையும் மரண தண்டனைக்காக அவர்கள் அவரோடு கொண்டு சென்றார்கள். மண்டை ஓடு எனப்படும் இடத்திற்கு வந்ததும் அங்கே அவரையும் வலப்பக்கத்தில் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக அக்குற்றவாளிகளையும் அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். அப்போது இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அவர்கள் அவருடைய ஆடையை குலுக்கல் முறையில் பங்கிட்டு கொண்டார்கள். மக்கள் இவற்றை பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள் பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவுமானால் தன்னையே விடுவித்து கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படைவீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னையே காப்பாற்றிக் கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவனை கடித்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்கு தானே உள்ளாயிருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே,
நம் செயலுக்கேற்ற தண்டனை பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று பதிலளித்தான். பின்பு அவன் இயேசுவே நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள் என்றார். அதற்கு இயேசு அவரிடம், நீ இன்று என்னோட பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். ஏறக்குறைய நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. திருக்கோவிலின் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். இதை கண்ட நூற்றுவர் தலைவர், இவர் உண்மையாகவே நேர்மையாளர் என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தார். இக்காட்சியை காண கூடி வந்திருந்த மக்கள் அனைவரும் நிகழ்ந்தவற்றை கண்டு மார்பில் அடித்து கொண்டு திரும்பிச் சென்றனர். அவருக்கு அறிமுகமான அனைவரும் கலிலேயாவிலிருந்து வந்து அவரை பின்பற்றி வந்திருந்த பெண்களும் தொலைவிலிருந்து இவற்றை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்பதுவே. ஆமீன். ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தாம் பாடுபடுவதற்கு முன்பாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதியின் அரசராக எருசலேம் நகருக்குள் நுழைந்த நிகழ்வினை நினைவு கூர்ந்து நாம் இன்று எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒலிவ கிளைகளை தங்களது கைகளிலே ஏந்தியவர்களாக ஓசன்னா கீதத்தை பாடி ஆர்ப்பரிப்போடு ஆரவாரத்தோடு ஆண்டவர் இயேசுவை எருசலேம் நகருக்குள் அழைத்து சென்ற அந்த மக்கள் திரளை பிரதிபலிக்கும் விதமாக நாமும் நம்முடைய கரங்களிலே குருத்தோலைகளை ஏந்தி கொண்டு ஓசன்னா கீதத்தை பாடிக்கொண்டு இந்த பவனியிலே பக்தியோடு பயணித்து வந்திருக்கின்றோம். பல்வேறு காரணங்களினால் நமக்குள் பல்வேறு வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் நம்புவதும் அறிக்கையிடுவதும் ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பவனியிலே பங்கெடுத்திருக்கின்றோம். தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திரு அவை, தென்னிந்திய திரு அவை, கத்தோலிக்க திரு அவை என 3 திரு அவைகளின் நம்பிக்கையாளர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பவனியிலே பக்தியோடு பங்கெடுத்திருக்கின்றோம். நாம் பங்கெடுத்திருக்கின்ற இந்த புனித பவனியானது நாங்கள் இன்னும் எங்களுக்குள் பிரிவினை சுவர்களை கட்டி எழுப்பி கொண்டிருப்பவர்கள் அல்ல, மாறாக உறவின் பாலங்களை கட்டி எழுப்புபவர்கள் என்ற உண்மையை இந்த உலகிற்கு உரத்து சொல்லுகின்ற ஒரு உன்னதமான நிகழ்வாக இந்த குருத்தோலை பவனி நிகழ்வு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, நம்முடைய திருவழிபாட்டு ஆண்டின் மிக முக்கியமான வாரத்தில், புனித வாரத்திலே நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். நம்முடைய மீட்பு வரலாற்றின் உச்சக்கட்ட நிகழ்வாகவும் நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடிநாதமாகவும் கருப்பொருளாகவும் அமைந்திருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசுவினுடைய பாஸ்கா மறைபொருளை, அதாவது அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு இவற்றை சிறப்பாக நினைவு கூர்ந்து இந்த வாரத்திலே நாம் கொண்டாட இருக்கின்றோம். தம்முடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு ஆகிய பாஸ்கா மறை நிகழ்வின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு துன்பங்களை பற்றிய புதிய புரிதலையும் புதிய பாடத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் அது மிகையல்ல. தன்னுடைய பாடுகளின் வழியாக துன்பங்களும் பாடுகளும் தோல்வியின் அடையாளங்கள் அல்ல, மாறாக அவை மீட்பின் கருவிகள். துன்பங்களும் பாடுகளும் வீழ்ச்சியின் அறிகுறிகள் அல்ல, மாறாக விடுதலை வாழ்வுக்கான வழிமுறைகள் என்பதை இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். இயேசுவின் வாழ்க்கையிலே 3 மலைகள் முக்கிய இடம் பெற்றிருக்கின்றன. முதலாவதாக அவர் உருமாற்றம் பெற்ற தாபோர் மலை, இரண்டாவதாக அவர் கொடூரமாக கொல்லப்பட்ட கல்வாரி மலை, மூன்றாவதாக ஒலிவ மலை. அவர் உருமாற்றம் பெற்ற தாபோர் மலையானது ஆண்டவருடைய மாட்சிமையின் காட்சியை முழுமையாக வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. கல்வாரி மலையானது நம் ஆண்டவரின் இயேசுவின் பாடுகளை அப்படியே படம் பிடித்து காட்டுவதாக அமைந்திருக்கிறது. அந்த தாபோர் மலை காட்சியையும் கல்வாரி மலை காட்சியையும் ஒரு நிமிடம் நம் கண்முன்னே கொண்டு வருவோம். தாபோர் மலை இங்கே பகல், கல்வாரி மலை
அங்கே பகலாக இருந்தாலும் சூரியன் மங்கி போக இரவாகி போன பகல். தாபோர் மலை இங்கே வெள்ளை வெளிரென ஒளி வீசுகின்ற வெண்ணிற ஆடை. கல்வாரி மலை அங்கே இரத்தத்திலே தோய்ந்து இயேசுவின் உடலோடு ஒட்டி காய்ந்து போன செந்நிற ஆடை. தாபோர் மலை இங்கே இயேசுவின் இரண்டு பக்கமும் இருபெரும் இறைவாக்கினர்கள் எலியாவும் மோசேயும். கல்வாரி மலை அங்கே இயேசுவின் இரண்டு பக்கத்திலும் இருபெரும் கல்வர்கள். தாபோர் மலை, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருந்து விடலாமா? உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை நான் அமைக்கட்டுமா என்று கேட்கின்ற பேதுரு. கல்வாரி மலை, இவனை எனக்கு தெரியவே தெரியாது என்று 3 முறை மறுதளித்து ஓடி ஒளிந்து கொண்ட பேதுரு. தாபோர் மலை, இவரே எனது அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்பதாக விண்ணிலிருந்து மகனை மாட்சிமைப்படுத்தும் விதமாக ஒலிக்கின்ற தந்தையின் குரலொளி. கல்வாரி மலை, என் தந்தையே, என் தந்தையே, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்பதாக மண்ணிலிருந்து விண்ணை நோக்கிய மகனுடைய விரக்தியின் குரலொளி. ஆம், தாபோர் மலை ஆண்டவருடைய உயிர்ப்பின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்ற காட்சியாகவும், கல்வாரி மலை நம் ஆண்டவரின் இயேசுவின் பாடுகளை படம் பிடித்து காட்டுகின்ற நிகழ்வாகவும் அமைந்திருக்கின்றது. இந்த இரண்டிலே எதை தேர்ந்தெடுப்பது என்று தீர்மானிக்கின்ற இடமாகத்தான் ஒலிவமலையின் கெத்சமனி தோட்டம் அமைந்திருந்தது. தந்தையே, கூடுமானால் இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும், இருப்பினும் என்னுடைய விருப்பம் அன்று, உம்முடைய விருப்பமே நிறைவேறட்டும் என்று தன்னுடைய தந்தையை நோக்கி கதறுகிறார் நம் ஆண்டவர் இயேசு. தந்தையே, நான் கண்டிப்பாக இந்த கல்வாரி மலை பாடுகளை அனுபவித்துத்தான் ஆக வேண்டுமா? நேரடியாக அந்த தாபோர் மலை உயிர்ப்பின் மாட்சிமையை நீர் எனக்கு தந்துவிட மாட்டீரா என்பதாக இயேசுவினுடைய ஆதங்க குரலொளி அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த கல்வாரி மலை பாடுகளின் வழியாகத்தான் இந்த மனுக்குலத்திற்கு மீட்பை கொணர வேண்டும், விடுதலையை கொணர வேண்டும் என்பது தன்னுடைய தந்தையின் திருவுளம் என்பதை தேர்ந்து தெளிந்தவராக நம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பாடுகளை துணிவோடு எதிர்கொள்ளுகின்றார், சிலுவை சாவை ஏற்றுக்கொள்ளுகின்றார். பாடுகளும் துன்பங்களும் தான் சிலுவை மீட்பின் கருவிகள், மீட்பின் அடையாளங்கள், விடுதலை வாழ்வுக்கான வழிமுறைகள் என்பதை தன்னுடைய பாடுகளின் வழியாக நமக்கு அவர் பாடம் புகட்டுகின்றார். ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பு பெரும்பாலும் என்னவாக இருக்கிறது? கல்வாரி மலை துன்பங்கள் எனக்கு வேண்டவே வேண்டாம், தாபோர் மலை மாட்சிமை எனக்கு உடனடியாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு சிலுவையின்றி மகிமை இல்லை. கல்வாரி மலை அனுபவத்தை தவிர்த்து தாபோர் மலையின் உயிர்ப்பின் மாட்சிமையை அடைய முடியாது என்பதை திட்டவட்டமாக அவர் தெளிவாக சுட்டி காட்டுகின்றார். எனவே துன்பங்கள் நாம் தவிர்க்க முடியாதவை. நம் ஆண்டவர் இயேசுவின் லட்சிய பயணத்தில் நாமும் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் துன்பங்களும் வேதனைகளும் தவிர்க்க முடியாதவை. இவற்றை நாம் தழுவிக்கொண்டுதான் ஆக வேண்டும். இவைதான் மீட்பின் கருவிகள், இவைதான் விடுதலை வாழ்வுக்கான வழிமுறைகள் என்பதை தாம் துன்பங்களை ஏற்றுக்கொண்டதன் வழியாக நம் ஆண்டவர் இயேசு நமக்கு தெளிவாக உணர்த்தி கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, சற்று முன்பாக நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி, லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட பகுதியை வாசிக்க கேட்டோம். லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 26 முதல் 46 வரை உள்ள வசனங்கள். இந்த நற்செய்தி பகுதியை நாம் கூர்ந்து கவனித்தோம் என்று சொன்னால், இரண்டு மாறுபட்ட சிந்தனைகளை மையப்படுத்திய நேர் எதிரான 2 குரல்கள் ஒலிப்பதை நாம் பார்க்க முடியும். ஒன்று, இயேசுவை கொடூரமாக கொலை செய்த கொலைகாரர்களின் குரல். இரண்டாவது, கொடூரமாக கொலை செய்யப்பட்ட இயேசுவின் குரல். இயேசுவை கொலை செய்த கொலைகாரர்களின் குரல் என்னவாக இருக்கிறது? உன்னையே காப்பாற்றிக்கொள், உன்னையே மீட்டுக்கொள், உன்னையே பாதுகாத்துக்கொள் என்பதாக அமைந்திருக்கிறது. 3 முறை இந்த குரலொளி இயேசுவை பார்த்து ஏளன குரலொளியாக எதிரொலிப்பதை இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். முதலாவதாக ஆட்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், நீ கடவுளின் மெசியாவானால், தேர்ந்தெடுக்கப்பட்டவனானால் உன்னையே நீ மீட்டுக்கொள் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவதாக படை வீரர்கள் சொல்லுகிறார்கள், நீ யூதரின் அரசனானால் உன்னையே காப்பாற்றிக்கொள் என்பதாக.
மூன்றாவதாக சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளுள் ஒருவன் சொல்லுகிறான், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்பதாக. எனவே உன்னையே காப்பாற்றிக்கொள் என்ற ஏளன குரல் இயேசுவை பார்த்து 3 முறை மொழியப்படுவதை இந்த நற்செய்தி பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். அன்பார்ந்தவர்களே, இன்றும் உலகம் முழுவதும் ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கின்ற இந்த குரல்தான் உன்னை பார்த்துக்கொள், உன்னை காப்பாற்றிக்கொள் என்று நம்மை சுயநலவாதிகளாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற சுயநலக் குரல். உன்னது வாழ்வை பார்த்துக்கொள், அடுத்தவரை பற்றி கவலைப்படாதே, எவர் இருந்தால் என்ன இறந்தால் என்ன, நீ முக்கியம், உனது வாழ்வு முக்கியம், உனது மகிழ்ச்சி முக்கியம், அடுத்தவரை பற்றி கவலைப்படாதே என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்றைய முதலாளித்துவ நுகர்வு கலாச்சார சமூகம் நம்மை சுத்த சுயநலவாதிகளாக மாற்றி அமைத்திருக்கின்றது. ஆனால் உன்னையே காப்பாற்றிக்கொள் என்ற இந்த உலகின் குரலுக்கு மாற்று குரலாக, எவர் இருந்தால் என்ன இறந்தால் என்ன, நான் இருக்க வேண்டும், என்னுடைய மகிழ்ச்சி முக்கியம் என்று சொல்லித் தருகின்ற இந்த உலக சிந்தனைக்கு எதிராக இயேசுவின் குரலொலி ஒலிப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தின்படி இயேசுவும் இங்கு 3 முறை பேசுகிறார். முதலாவதாக இயேசு சொன்ன வார்த்தைகள், தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்பதாக. தன்னை காத்துக்கொள்ள வேண்டும், தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தந்தையை நோக்கி ஆண்டவர் இயேசு மன்றாடவில்லை. மாறாக தன்னை கொடூரமாக கொலை செய்தவர்களுக்காக தந்தையினுடைய மன்னிப்பை இறந்து வேண்டுகின்றார். இரண்டாவதாக இயேசு சொன்ன வார்த்தைகள், நீ ஆட்சி உரிமை பெற்று வருகின்ற பொழுது என்னையும் நினைவு கூறும் என்று சொன்ன அந்த குற்றவாளியை பார்த்து, இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் பேரின்ப வீட்டில் இருப்பாய் என்று உறுதியாக சொல்லுகிறேன் என்று உதிர்த்த வார்த்தைகள். இறுதி நேரத்தில் மனம் வருந்திய அந்த குற்றவாளிக்கும் பேரின்ப வீட்டில் இடத்தை உறுதி செய்பவராக நம் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். மூன்றாவதாக இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்தின்படி ஆண்டவர் இயேசு உதிர்த்த வார்த்தைகள், தந்தையே உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். இந்த கல்வாரி பாடுகளின் வழியாகத்தான் நான் இந்த உலகிற்கு மீட்பை கொணர வேண்டும், விடுதலையை கொணர வேண்டும் என்ற உமது திட்டத்தை நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன். அந்த தாபோர் மலை உயிர்ப்பின் மாட்சிமையை உறுதியாக எனக்கு தருவீர் என்ற நம்பிக்கையோடு தந்தையே உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்பவராக தனது தந்தையின் கையில் ஆவியை ஒப்படைத்து உயிர் துறக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எவர் இருந்தால் என்ன இறந்தால் என்ன, நான் இருக்க வேண்டும், எனது வாழ்வு முக்கியம், எனது மகிழ்ச்சி முக்கியம் என்று உரைக்கின்ற இந்த சுயநல உலக மனநிலையிலிருந்து உன்னையே காப்பாற்றிக்கொள் என்று ஒலித்து கொண்டிருக்கின்ற இந்த உலகின் குரலிலிருந்து வேறுபட்டு, நான் இருந்தால் என்ன இறந்தால் என்ன, எல்லோரும் வாழ்வு பெற வேண்டும், அதை நிறைவாக பெற வேண்டும், அதற்காக எனது உயிரையும் பலியாக்குவேன் என்பதாக இயேசுவனுடைய மனநிலையும் செயல்பாடும் அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கால சூழலானது அபாயகரமானதாக அச்சுறுத்துவதாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. தங்களை காத்து கொள்ள வேண்டும், தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும், தங்கள் வளத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும், தங்களது வளத்தை பல நூற்றாண்டுகளுக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அநியாயமாக அடுத்த நாட்டின் மீது அத்துமீறி போர் தொடுப்பது, ஆட்சியாளர்களை அப்புறப்படுத்துவது, தங்களது அதிகாரத்தையும் மேலாண்மையையும் நிலைநாட்டுவது, அப்பாவி மக்களின் உயிரை அநியாயமாக பறிப்பது என்ற அராசக செயல்கள் இன்று அரங்கேறி கொண்டிருக்கின்றன. தங்களது சுயநல அரசியலுக்காக மக்களிடையே பிரிவினைகளை விதைத்து, வேற்றுமையை வளர்த்து, பிரிவினைகளையும் பிளவுகளையும் ஏற்படுத்தி கொண்டிருப்பது இன்றைய அன்றாட அரசியல் செயல்பாடாக மாறி போய்விட்டது. ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, அன்று நம் ஆண்டவர் இயேசு எருசலேம் நகருக்குள் நுழைந்தார். ஆக்கிரமிப்பாளராக அல்ல, அமைதியின் அரசராக, அதிகாரத்தை நிலைநாட்டுபவராக அல்ல, அன்பை விதைப்பவராக, அடுத்தவரது உயிரை பறிப்பதற்காக அல்ல, பிறரை வாழ்விப்பதற்காக, தனது உயிரை பலியாக்குவதற்காக. அன்பார்ந்தவர்களே, அந்த ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை தியானித்தவர்களாக இந்த குருத்தோலை பவனியிலே பங்கெடுத்து அமர்ந்திருக்கின்ற நாம் அந்த ஆண்டவரின் மனநிலையை நமதாக்குவோம். உன்னையை காப்பாற்றிக்கொள் என்ற இந்த உலகின் குரலிலிருந்தும்
எவர் இருந்தால் என்ன, இறந்தால் என்ன, நான் இருக்க வேண்டும், எனது நலன் முக்கியம், எனது மகிழ்ச்சி முக்கியம் என்ற சுயநல கோட்டையில் இருந்தும் நாம் விடுதலை பெற்றவர்களாக, ஆண்டவர் இயேசுவின் மனநிலையை பெற்றவர்களாக, அடுத்தவர்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக நம்மையே அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக, அமைதியின் தூதுவர்களாக நாம் மாறுவோம். பிரிவினை சுவர்களை கட்டி எழுப்புபவர்களாக அல்ல, உறவின் பாலங்களை கட்டி எழுப்புபவர்களாக நாம் மாறுவோம். நம்மை வேறுபடுத்தி காட்டுகின்ற பல்வேறு காரணிகளில் நம்முடைய கவனத்தை சிதறடிக்காமல், நம் அனைவரையும் ஒற்றுமைப்படுத்துகின்ற, ஒருங்கிணைக்கின்ற ஒற்றை காரணியாகிய நம் ஆண்டவர் இயேசுவை மட்டுமே மையப்படுத்தி அனைவரும் இணைந்து தொடர்ந்து பயணிப்போம். அந்த ஆண்டவர் இயேசு விரும்பிய இறை ஆட்சியை இம்மண்ணில் மலரச் செய்வோம். ஆமென். துன்புறும் ஊழியன் எப்படி ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடுகிறான் என்பதை திருப்பாடல் 22 நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அந்த திருப்பாடலை இப்பொழுது தியானிப்போம். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற ஆண்டவருடைய கூக்குரலோடு, போர்களால், வன்முறைகளால், ஆணவ அதிகாரங்களால் நசுக்கப்படுகிற, துன்புறுத்தப்படுகிற கோடான கோடி மக்கள் இவ்வுலகிலே பதட்டத்தில் இன்று இருக்கிறார்கள். அவர்களுடைய பதட்டம் ஆண்டவருடைய பதட்டம், அவர்களுடைய கூக்குரல் ஆண்டவரின் கூக்குரல். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என்னை பார்ப்போர் எல்லோரும் என்னை ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையை அசைக்கின்றனர். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும் என்றார்கள். இறைவா, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும் என்றார்கள். தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்றார்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். இறைவா, என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிடலாம். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டு கொள்கின்றார்கள். என் உடை மீது சீட்டு போடுகின்றார்கள். நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலைவில்
போய்விடாதேயும் இறைவா. நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும், என் வலிமையே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த தியான உணர்வோடு நம்முடைய மன்றாட்டுகளை தாயும் தந்தையுமான இறைவனை நோக்கி எழுப்பும் நேரம் இப்பொழுது. 6 முக்கிய கருத்துகளுக்காக நாம் இப்பொழுது ஜெபிக்கின்றோம். முதலாவதாக திரு அவைகளின் ஒன்றிப்புக்காக, இரண்டாவதாக திரு அவைகளின் தலைவர்களுக்காக, மூன்றாவதாக நமது திரு அவைகளின் குடும்பங்களுக்காக, நான்காவதாக தமிழக சட்டமன்ற தேர்தல் நேர்மையாக நடந்து இறைவனுக்குகந்த ஆட்சி அமைய, ஐந்தாவது உலக அமைதிக்காக, ஆறாவதாக துன்புறுகின்ற நம்முடைய எளிய சகோதரிகள் சகோதரர்களுக்காக. திரு அவைகளின் ஒன்றிப்புக்காக மன்றாடுவோம். கிறிஸ்தவ ஒன்றிப்பின் ஊற்றும் உயிராற்றலுமாகிய இறைவா, படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவிக்கும் பணிக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள திரு அவைகளை ஒன்றிப்பின் பாதையில் வழிநடத்தி அருளும். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று குரல் எழுப்பி மன்றாடிய ஆண்டவர் இயேசுவின் விருப்பத்தையும் மனநிலையையும் இதயத்தில் பதித்து எம் திரு அவைகள் சகோதர உறவில் வளரவும் பிறர் அன்பு பணிகளில் இணைந்து செயலாற்றவும் தேவையான ஞானத்தையும் வல்லமையையும் தாரும். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்கிற ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்க வெவ்வேறு திரு அவைகளின் இறைமக்கள் ஒருவர் மற்றவரை மதித்து ஏற்கவும் அன்பு செலுத்தவும் நட்புறவில் வளரவும் இணைந்து பயணிக்கவும் தூய ஆவியாரின் துணையை தந்து வழிநடத்த வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். திரு அவைகளின் தலைவர்களுக்காக மன்றாடுவோம். அரவணைத்து காத்து வழிநடத்தி வரும் எம் தாயும் தந்தையுமான இறைவா, இக்கிறிஸ்தவ ஒன்றிப்பு குருத்தோலை ஞாயிறு கொண்டாட்டத்தை இணைந்து நடத்தும் திருச்சி கத்தோலிக்க மறைமாவட்டம், தென்னிந்திய திரு அவை, திருச்சி தஞ்சை திருமண்டலம், தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திரு அவை ஆகியவற்றின் பேராயர்கள், ஆயர்கள், அருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்கள் ஆன்மீக, சமூக, அரசியல் தலங்களில் இணைந்து முன்னெடுக்கும் எல்லா பணிகளிலும் தூய ஆவியானவரின் துணையையும் ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் நிரம்ப தாரும். சவால்கள் நிறைந்த இன்றைய சமூக அரசியல் சூழலில் கிறிஸ்தவர்களுக்கிடையே இருக்க வேண்டிய ஒற்றுமையின் அவசியத்தை இறைமக்களுக்கு உணர்த்தி ஒன்றிப்பின் பாதையில் வழிநடத்திட தேவையான அருள் வரங்களை தந்தருள உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திரு அவைகளின் குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். பேரிரக்கமும் பரிவன்பும் மிக்க இறைவா, எம் 3 திரு அவைகளையும் சேர்ந்த குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதியும். இவை இறை நம்பிக்கையிலும் பிறன்பிலும் செழித்தோங்கி இறையாட்சிக்கு சான்று பகரும் குட்டி திரு அவைகளாக விளங்கிட செய்தருள்வீராக. எம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் நல்ல உடல், உள்ளம், ஆன்மீக நலனத்தை தாரும். இவர்கள் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் காணவும் ஆற்றும் பணிகளில் நிறைவு காணவும் செய்தருளும்.
குழந்தைகள் கல்வியில் சிறந்தோங்கவும், இளையோர் நல்ல வேலைவாய்ப்பு பெறவும், நல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்து கொள்ளவும் ஆசீர்வதியும். கணவன் மனைவியிடையே ஆழமான அன்பும், பெற்றோர் பிள்ளைகளிடையே பாசமான உறவும் வளரச் செய்யும். முதியோரை மதித்து அன்புடனும் அக்கறையுடனும் அவர்களை பராமரிக்கும் பண்பாட்டை எம் குடும்பங்களில் உருவாக்கும். மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த குடும்பங்களாய் நாங்கள் வாழ்ந்திட உமது அருள் வரங்களை நிரம்ப தந்திருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். தமிழக சட்டமன்ற தேர்தல் நேர்மையாக நடக்க மன்றாடுவோம். அனைத்துலகையும் ஆண்டு நடத்தும் இறைவா, பல்வேறு இனம், மொழி, சமயம், பண்பாடுகளை சார்ந்த குடிமக்கள் ஒற்றுமையாக வாழும் எம் இந்திய நாட்டை, குறிப்பாக எம் தமிழ்நாட்டை ஆசீர்வதியும். எதிர்வரும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நேர்மையாக நடைபெறவும், மக்கள் எவ்வித கவர்ச்சிக்கும் சூழ்ச்சிக்கும் இடமளிக்காமல் சமூக நீதி, சமய சார்பின்மை, மாநில சுயாட்சி, எல்லோருக்குமான வளர்ச்சி ஆகிய கொள்கைகளை பின்பற்றும் கட்சிகளுக்கும் வேட்பாளர்களுக்கும் வாக்களித்து வெற்றி பெற செய்திடவும் தூய ஆவியரின் வல்லமை எம் தமிழ்நாட்டின் மீது இறங்குவதாக. சிறுபான்மையினர் நலனுக்கும் சமூக நல்லிணத்திற்கும் அச்சுறுத்தலாக இருக்கும் கட்சிகளை நிராகரித்து தமிழ்நாட்டின் நீண்ட கால நலனையும் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு மக்கள் தங்களது வாக்குகளை செலுத்திடவும், தமிழ்நாட்டு மக்களின் நலனில் உண்மையான அக்கறையுள்ள அரசு எமக்கு அமைந்திடவும் வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆமீன். உலக அமைதிக்காக மன்றாடுவோம். அமைதியின் அரசே எம் இறைவா, அண்மை காலமாக நாடுகளிடையே நடைபெற்று வரும் போர்களால் அமைதி இழந்து தவிக்கும் இவ்வுலகின் மீது உமது கருணை கண்களை திருப்பியருளும். மனித வாழ்வையும் மாண்பையும் நேயத்தையும் வாழ்வாதாரங்களையும் சிதைத்து கொண்டிருக்கும் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மற்றும் ரஷ்யா, உக்ரைன் நாடுகளிடையே தொடர்ந்து கொண்டிருக்கும் போர்களை விரைவில் முடிவுக்கு கொண்டு வரும். இப்போர்களால் அனைத்தையும் இழந்து தவிக்கும் குடும்பங்களை இரக்கத்துடன் கண்ணோக்கும். அவர்களின் மறுவாழ்வுக்கு வழியமைத்து தாரும். ஆயுத அரசியல் போட்டிகளை நிறுத்தி இயற்கையை பேணுவதிலும், சுற்றுச்சூழலை காப்பதிலும், வறுமையை ஒழிப்பதிலும் உலக தலைவர்கள் அக்கறை செலுத்திட அவர்களுடைய அறிவு கண்களை திறப்பீராக. அரசியல் பொருளாதார லாபங்களுக்காக சுயநல சக்திகளால் கட்டவிழ்த்து விடப்படும் வெறுப்பு, பகைமை, பிரிவினை எண்ணங்கள் ஆகியவற்றிற்கு மக்கள் இரையாகி விடாமல் விழிப்புடன் செயல்பட அவர்களை நீர் வழிநடத்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். துன்புறுவோருக்காக மன்றாடுவோம். நம்பிக்கையின் ஊற்றாகிய எம் இறைவா, ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த எம் சமுதாயத்தில் நிலவும் சாதிய ஒடுக்குமுறைகளையும் பொருளாதார சுரண்டல்களையும் தீண்டாமை கொடுமைகளையும் கண்டித்து நிராகரிக்க தேவையான மனத்தெளிவையும் உறுதிப்பாட்டையும் எங்களுக்கு தாரும். நீர் சிறப்பான முறையில் அன்பு செய்யும் ஏழைகள், ஒடுக்கப்பட்டோர், ஆதரவற்றோர், கைவிடப்பட்டோர் அனைவருக்கும் நாங்கள் பரிவுடன் உதவிக்கரம் நீட்டிட எங்கள் இதயங்களை பண்படுத்தும். வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் துன்புறும் நோயாளர்கள், சிறைச்சாலைகளில் வாடுவோர், நீதிக்கான போராட்டங்களில் பலியாக்கப்படுவோர் அனைவருக்கும் உமது பாதுகாப்பும் பராமரிப்பும் கிடைப்பதற்கான கருவிகளாக நாங்கள் செயல்பட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு அருமையான பேராயர்களே, ஆயர்களே, அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, அன்பு இறை மக்களே, நாம் எல்லாரும்
இந்த நாளிலே குருத்தோலை பவனியிலே ஒன்றாக இணைந்து 3 திரு அவைகளும் வந்திருக்கின்றோம். இந்த குருத்தோலை பவனி என்பது என்ன? இஸ்ரேல் மக்கள் ஓர் அரசன் வெற்றி பெற்று வரும் பொழுது அவரை ஆர்ப்பரித்து எருசலேம் நகருக்கு கொண்டு வருவார்கள். அப்படி வரும் பொழுது கைகளில் குருத்தோலைகள், ஒலிவ மர கிளைகள் கொண்டு தங்கள் ஆடைகளை, போர்வைகளை வழியிலே விரித்து போட்டு கழுதையின் மேல் அமர வைத்து வெற்றி வீரராக அவரை கொண்டு வருவார்கள். இது அவர்களுடைய அரசியல் வாழ்விலே இருந்தது. அதையேதான் சமய வாழ்வு என்று வருகின்ற போதும் கிறிஸ்து அரசர் மேற்கொள்ளுகிறார். அடையாள முறையிலே அவர் வெற்றி வீரராக வருகின்றார். அவர் கொண்டு வரும் வெற்றி அரசியல் வெற்றி அல்ல. அவர் கொண்டு வருவது ஆன்மீக வெற்றி, பாவங்கள் மீது வெற்றி, சாத்தானின் மீது வெற்றி, சாவின் மீது வெற்றி, வாழ்வை கொணர்கின்ற ஒரு வெற்றி, மக்களுக்கு வாழ்வளிக்கின்ற ஒரு வெற்றியாக அது இருக்கின்றது. ஆகவே தான் அந்த ஒரு நிகழ்வை நாம் இன்று கொண்டாடுகிறோம். இந்த கிறிஸ்து நமக்கு உயிர்ப்பை கொண்டு வந்தார் என்று சொன்னால் அவர் சாதாரணமாக கொண்டு வரவில்லை. கிறிஸ்து வெற்றியை கொண்டு வர வேண்டும், மீட்பை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவையை தேர்ந்து கொண்டார். சிலுவையின்றி வெற்றி இல்லை, சிலுவையின்றி மீட்பில்லை. நோ கிராஸ், நோ சால்வேஷன், நோ ரிடம்ஷன். ஆகவே சிலுவை தான் நமக்கு வாழ்வின் மையமாக, மீட்பின் மையமாக இருக்கின்றது. பாடுகள் வழியாகத்தான் அவரே தம் சீடரிடம் சொல்லுவார், மானிட மகன் பாடுகள் பட வேண்டும், அவர் இறந்து புதைக்கப்பட வேண்டும், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவார் என்று சொன்னார். ஆகவே இயேசு கிறிஸ்து பாடுகள் வழியாகத்தான் மீட்பை கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே நாமும் இந்த உயிர்ப்பின் விழாவை கொண்டாடுவதற்காக தயாரிப்பு செய்கிறோம். இந்த புனித வாரம் என்பது இந்த குருத்து ஞாயிறு அன்று தொடங்கி ஈஸ்டர் பெருவிழா வரை ஒரு வாரத்திற்கு கொண்டாடுகிறோம். இந்த புனித வாரம் என்பது நம்ம இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய இந்த பாடுகளுக்குள் உட்புகுத்துகின்ற நேரமாகும். இந்த ஒரு வாரத்திலே நாம் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய பாடுகளோடு நம்முடைய பாடுகளையும் இணைத்து ஐக்கியமாகி நாம் அந்த ஆண்டவருடைய உயிர்ப்பில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அவரை போல் நாமும் உயிர்த்த மக்களாக மாற வேண்டும். நாம் உயிர்த்த மக்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த உயிர்ப்பு என்பது காலத்திற்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப, சமூக பொருளாதார அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபடுவதாக அமையும். இன்றைய சூழ்நிலையிலே மறைவுரையில் தந்தை விக்டர் கூறியது போல, கடைசியிலே சொன்னது போல, நாம் வாழும் இக்காலத்திலே பல்வேறு விதமான வல்லரசுகள் தங்களுடைய சுயநலத்திற்காக, தன்னலத்திற்காக என்ன செய்கிறார்கள்? நாடுகள் மீது போர் தொடுக்கின்றார்கள். ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்தது 4 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதேபோன்று அமெரிக்கா வெனிசுலாவுக்கு எதிராக போராடி அந்த வெனிசுலா அதிபரை கைது செய்தது, அங்குள்ள பெட்ரோலிய பொருளை திருடுவதற்காக. அதேபோன்று ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்று சேர்ந்து கொண்டு தாக்குகிறார்கள். அங்குள்ள பெட்ரோலிய பொருட்களை தங்கள் பயமாக்குவதற்காக, ஈரானை அமுக்கி வைப்பதற்காக. ஆக இன்றைய சூழ்நிலையிலே இவர்கள் போராடுவதற்காக பாதிக்கப்படுவோர் யார்? சாதாரண மக்களாகிய நாம். நமக்கு எவ்வளவு இழப்புகள்! பெட்ரோல் கிடைப்பதில்லை, டீசல் கிடைப்பதில்லை, எல்பிஜி சிலிண்டர் கேஸ் கிடைப்பது இல்லை. சாதாரணமாக கமர்ஷியல் சிலிண்டர்
1800 ரூபாய்க்கு கிடைத்தது, 1200 ரூபாய்க்கு கிடைத்தது, எல்லாம் இப்பொழுது 4000 வரை விலை உயர்ந்து விட்டது. மக்கள் துன்பத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள், உள்ளாக்கப்படுகிறார்கள். நம்முடைய உயிர்ப்பு என்பது அந்தந்த காலத்திற்கு ஏற்ப, அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப, அன்றன்றைய தேவைகளுக்கு ஏற்ப மாறுபடுவதாக இருக்க வேண்டும். உயிர்ப்பு என்பது அந்த வாழ்க்கை பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள துணை செய்வதாக இருக்க வேண்டும். நாம் இந்த 40 நாள்களும் தவக்காலத்திலே ஜெபம், தவம், தான தர்மம் ஆகியவற்றில் ஈடுபட்டோம். இவற்றின் பலனை முழுமையாக கொண்டு வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நாம் அந்த ஆண்டவர் இயேசுவோடு ஐக்கியமாகி அவருடைய பாடுகளில் குறைவாய் உள்ளதை நிறைவு செய்யும் நோக்கோடு நம்முடைய பாடுகளை இணைத்து இந்த பாடுகள் உயிர்ப்பின் மாட்சியை கொண்டு வர வேண்டும். குறிப்பாக நம்முடைய நாடுகளிலே நம்முடைய மக்களுக்கு அமைதி, மகிழ்ச்சி, சமாதானம், அருள் நிறைந்த வாழ்வாக இவ்வாழ்வு மாற வேண்டும். எனவே உயிர்ப்பு பெருவிழா என்பது ஏதோ ஒரு அடையாள விழாவாக அமைந்துவிடக்கூடாது. மாறாக அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாழ்வாக, ஒரு கொண்டாட்டமாக அமைய வேண்டும். எனவே நாம் படுகின்ற பாடுகள், துன்பங்கள் எல்லாம் ஏதோ ஜப வாழ்வோடு முடிந்து விடக்கூடாது. கோவில்களுக்குள், ஆலயத்திற்குள் முனைந்து விடக்கூடாது. மாறாக அவையெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய அந்த மீட்பை அன்றாட வாழ்க்கையிலே நாம் சுவைக்க துணை புரியக்கூடியவையாக கோவிலுக்கு வெளியேயும் ஜப வாழ்வுக்கு வெளியேயும் வந்து சமூக அரங்கிலும் சிறு சிறு உதவிகள் செய்வதன் வழியாக மாற்றங்களை கொண்டு வருவதற்கு உதவியாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருகின்ற இவ்வேளையிலே நாம் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு இந்த சமய சார்புடைய மக்களாக நாம் வாழக்கூடாது. நம்மை ஆளத் துடிப்போர் சமய சார்புடையவராக, மத உணர்வு உடையவராக இருந்தால் அவர்களை நாம் தவிர்த்து நாம் எல்லாருக்கும் பொதுவானவராக, நாட்டின் நலனுக்காக, ஏழை எளிய மக்களின் நலனுக்காக, எல்லாரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக யாதும் ஊரே யாவரும் கேளீர், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒரு தாய் பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்கு தேவையான வகையிலே சிந்தித்து நம்முடைய பொன்னான வாக்குகளை பயன்படுத்த வேண்டுமென அன்போடு கேட்டுக்கொண்டு, இறையாசீர் உங்கள் வாழ்விலே மகிழ்ச்சி அடைய செய்வதாக. இறையாசீர் நமக்கு இது உயிர்ப்பின் கொடையாக, கனியாக தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி மலரவும் அருள் புரிவாராக. நல் ஆசிகள். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை
நாம் நம்மையும் நமது காணிக்கைகளையும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆணி பாய்ந்த கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களை இந்த வேளையில் இறையரசின் நீட்சிக்காக முழு மனதோடு அர்ப்பணிக்கிறோம். நீர் உம்மை சிலுவைக்கு அர்ப்பணித்ததைப் போல நாங்களும் எங்களை திருப்பணிக்கு அர்ப்பணித்து அதன் அர்ப்பணிப்பின் அடையாளமாக இந்த காணிக்கைகளை உமக்கு முன்பாக வைத்திருக்கிறோம். காணிக்கைகளையும் எங்களையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இறை வேண்டுதல் செய்வோம். அன்புள்ள இறைவா, இந்த 2026 ஆண்டிலும் திருச்சி மறைவட்டத்தில் உள்ள எங்கள் 3 திருச்சபைகளும் ஒன்றிணைந்து கிறிஸ்தவ ஒன்றிப்பு குருத்தோலை பவனியை உமக்கு சாட்சியாய் நடத்த அருள் தந்தீர், நன்றி செலுத்துகிறோம். 3 திருச்சபைகளின் தலைவர்களையும் பணியாளர்களையும் சபை மக்களையும் ஒருமுகப்படுத்தினீர், நன்றி கூறுகிறோம். இந்த கூடுகைக்காக உழைத்த ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல இயற்கை சூழலை நீர் தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் உடைய சமூகத்தில் ஏறெடுத்த அனைத்து விண்ணப்பங்களுக்கும் நீர் பதில் தந்துவிட்டீர் என்ற உணர்வோடு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து நடைபெறப் போகின்ற புண்ணியன் இவர் யாரோ என்ற அந்த உம்முடைய சிலுவை காட்சியை நாங்கள் கண்டு உமக்கு சாட்சியாய் வாழப்போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதியும், வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவிலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்வு நிறைவு செய்யப்படுவதற்கு ஒன்று தேவைப்படுகிறது. அனைவருக்கும் நன்றி சொல்லியே ஆக வேண்டும். ஆனால் இது ஒரு சவாலான பணி. இந்த நிகழ்வு இந்த வளாகத்திலும் தொடங்கப்பட்ட கேம்பியன் மேல்நிலைப்பள்ளி வளாகத்திலும் அடுத்து நிகழப்போகின்ற புண்ணியன் இவர் யார் என்கின்ற நிகழ்வு எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கிற பொழுது எவ்வளவு உழைப்பு, எத்தனை பேருடைய பங்களிப்பு, எவ்வளவு சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு இந்த நிகழ்வுகளை நடத்துவது என்று பார்க்கிற பொழுது உண்மையிலேயே இது ஒரு ஆண்டவருடைய அருள் இல்லாமல் நடக்க முடியாத காரியம். ஆண்டவரின் அருள் நிறைவாக இருந்தது. அவருக்கு நன்றி சொன்னோம். பங்களித்தவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லுகின்ற சவாலான பணியை ஒரு குறுகிய நேரத்தில் சொல்லுவது சிரமம். ஆனாலும் கூட அந்த சவாலை ஏற்று நன்றி உரை ஆற்றுவதற்கு கத்தோலிக்க திரு அவையினுடைய திருச்சி மறைமாவட்ட முதன்மை குரு பேரருள் திரு லு அந்துவான் அவர்கள் வருகின்றார்கள். அன்போடு அழைக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, பேராயர்களே, ஆயர்களே, அருள் சகோதரிகளே, திருச்சி மாநகருக்கென்று பல்வேறு சிறப்புகள் இருந்தாலும் அந்த சிறப்புகளிலே நான் மிக முக்கியமானதாக கருதுகிறது திருச்சி மாநகரில் இருக்கிற இந்த 3 திரு அவைகளும் ஒன்றிணைந்து வந்து எடுக்கிற அனைத்து முன்னெடுப்புகளும் தான். கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கு மிகச்சிறந்த ஒரு அடையாளமாக தமிழகத்திலே திகழ்கிறது திருச்சி மாநகர் என்றால் அது நிச்சயமாக மிகையாகாது. அந்த வகையில் இன்றைக்கு தவக்காலத்தின் இறுதி நாட்களிலே இருக்கிற நாம் கிறிஸ்துடைய வெற்றி பவனி, கிறிஸ்துடைய பாடுகள் ஆகியவற்றை இந்த பவனியின் வழியாகவும் இந்த நிகழ்வின் வழியாகவும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். எனவே முதலிலே நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த நிகழ்வு சிறப்பான விதத்தில் நடைபெறுவதற்கு 3 திரு அவைகளிலும் சேர்ந்த ஆயர்கள், பேராயர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் இணைந்து எடுத்த ஒரு முயற்சி தான்.
இங்கு எங்களது அழைப்பை ஏற்று இந்த பவனியிலும் இந்த நிகழ்விலும் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற 3 திருவைகளையும் சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களது சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இவ்வாறு ஒன்றிணைந்து வருவது மிகச்சிறந்த ஒரு சான்றாக அமைகிறது. இந்த பவனி மற்றவர்களுக்கு கிறிஸ்துவுடைய வெற்றி பவனியையும் பாடுகளையும் எடுத்து காட்டுகிற ஒரு முறையாக இருக்கிற அதே வேளையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வருவதும் மிகச்சிறந்த ஒரு சான்றாக அமைகிறது. அந்த வகையில் அனைவரும் இணைந்து வந்து இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்திருக்கிறோம். எனவே ஒத்துழைத்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறி உங்களுக்கு தன்னுடைய ஆசையை நிறைவாக வழங்குவார்.